அமெரிக்காவில் பயன்படுத்தக்கூடிய போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டின் கிராமங்களிலும் கிடைப்பதால் மனித மிருகங்கள் உருவாகி பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நிகழ்வதாக அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரி மாவட்டம் ஈச்சம்பாடி கிராமத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் வரும் தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குன்னு எதுவும் கிடையாது. சந்திஸ் இருக்கிறது. இந்த சட்டம் ஒழுங்கு முதலமைச்சர் கையில் இருக்கிறது. இது ஏதோ ஜஸ்ட் ஒன் அந்த இன்சிடென்ட் சொல்ல முடியாது. 3 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா அவங்க குடிபோதையில் இருந்தாங்கன்னு ஒரு காரணம் சொல்றாங்க. குடிபோதையில் மட்டும் இல்ல, மற்ற போதை பொருட்களும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. செய்தி வந்துட்டு இருக்குது. அமெரிக்காவில் என்னென்ன போதை பொருள் இருக்கோ, கஞ்சா, காக்கைன், ஹெரோயின், அப்பின் என்னென்ன இருக்குதோ எவ்ரிதிங் யூ கேன் கெட் இட் இன் தமிழ்நாடு, இன் வில்லேஜஸ். கிராமத்தில் கிடைக்குது. காவல்துறைக்கு தெரியாம யாரும் வைக்க முடியாது. இந்த சூழலால தான் இது போன்ற மனித மிருகங்கள் உருவாக்கப்படுகிறார்கள். இதனால தான் இது போன்ற சம்பவங்கள் நடக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு ஒரு துளியும் கிடையாது. இப்படி தமிழ்நாடு மிக மிக மோசமான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். இந்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடைய போகுது. அது மாற்று கருத்தே கிடையாது. நான் 100 நாள் நடைபயணத்தில் தமிழ்நாடு முழுவதும் நான் பார்த்துட்டேன். மக்களுடைய மனநிலை நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறேன். போற இடத்துல திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள்.